நண்பர்களே இங்கே பாருங்கள், இந்த 3H 12 வோல்ட்டு என்னோட டியோவோட வண்டி பேட்டரி எடுத்து நான் பாருங்கள், இந்த 150H 12 வோல்ட்டு லெட் ஆசிட் பேட்டரி இருக்குல்ல, இன்வெர்டர் பேட்டரி, அதுவும் லெட் ஆசிட் இதுவும் லெட் ஆசிட் தான். ஓகேங்களா, இது கூட கனெக்ட் பண்ணிட்டேங்க. பாருங்கள், பாசிட்டிவில் கொடுத்துட்டேன், நெகட்டிவில் கொடுத்துட்டேன். அதேமாதிரி பாருங்கள், ரெண்டு பேட்டரி பேரலாக இன்டர் கனெக்ட் பண்ணிட்டேங்க. பாருங்கள், இன்வெர்ட்டரோட இப்போ இந்த பேட்டரி மூலிமா இன்வெர்ட்டர் வந்து பேக்கப் ஆன் ஆகிடுச்சு. பாருங்கள், யூபிஎஸ் ஆன் இண்டிகேஷன் வந்துருச்சா. இப்போ நான் ஜஸ்ட் வந்து இபி பவர் சப்ளை இந்த பாருங்கள், இபி பவர் சப்ளை ப்ளக் டாப் இருக்குல்ல, இந்த ப்ளக் டாப் இபி பவர் சப்ளையில் கொடுத்தாலே போதும். பாருங்கள், இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஏன்னா பைபாஸ் போட்டு இந்த ப்ளக் டாப்பை ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இன்வெர்ட்டரோட ப்ளக் டாப்பை இன்சர்ட் பண்ணி பாருங்கள், இன்வெர்ட்டர் சுவிட்சை இன்புட் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டேன். இங்கே இப்போ நம்ம யூபிஎஸ் ஆன்லேருந்து பொசிஷன் மாறணும். இப்போ பாருங்கள், சார்ஜிங் பொசிஷன் மாறிடுச்சு பாருங்கள். அதாவது என்னன்னா மெயின்ஸ் ஆன் வந்துருச்சு, பேட்டரி சார்ஜிங் வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ நான் இந்த பேட்டரி இதுலேருந்து ரிமூவ் பண்ணால் பேட்டரி வந்து என்னன்னா, இந்த பேட்டரி வந்து நான் ட்ரிகர் பண்ணுறதுக்காக தான் அந்த பேட்டரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அப்படின்னா இந்த பேட்டரி சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஏன்னா நான் ஒரே ஆளாக தான் செய்கிறன்றதால என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஓகேங்களா, இருந்தாலும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பேட்டரியோட இந்த பாருங்கள், இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் ரிமூவ் பண்ணிட்டேன் பாருங்கள். ஆனால் இன்வெர்ட்டர் ஆனில் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, இப்போ இன்வெர்ட்டர் ஆனில் இருக்குது, பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, இந்த கீழே இருக்கிற பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. இந்த பாருங்கள், மேலே இருக்கிற என்ன வண்டியோட பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் என் கையில் இருக்குது பாருங்கள். நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேங்களா, இப்போ நான் ஜஸ்ட் ட்ரிகர் பண்ணுறதுக்கு மட்டும் தான் நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணால் வண்டியோட பேட்டரி காலி. ஓகேங்களா, பாருங்கள், இப்போ வந்து இன்வெர்ட்டர் மெயின்ஸ் ஆன் வந்துருச்சு, இன்வெர்ட்டர் சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. இன்வெர்ட்டர் மூலியமாக அந்த பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. ஜஸ்ட் சார்ஜிங் பண்ணாது. நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், வண்டி பேட்டரி ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டால் இன்வெர்ட்டர் மூலியமாக எப்படி சார்ஜ் பண்ணுறது. ஆனால் எந்த பேட்டரியாக இருந்தாலும் இன்வெர்ட்டர் வந்து 10 வோல்ட் வந்துருச்சுன்னா இன்வெர்ட்டரில் சார்ஜ் பண்ண முடியாது. ஓகேங்களா, நம்ம சார்ஜர் வச்சு தான் பண்ணணும். இனிமேல் ஒரு எமர்ஜென்சிக்கு என்னால் போய் சார்ஜர் எடுத்துகிட்டு வர முடியாது, இல்லை பேட்டரி தூக்கி போய் சார்ஜ் போட முடியாது, அந்தமாரி சுச்சுவேஷன் வருது அப்படின்னா வண்டியோட 12 வோல்ட் பேட்டரி பாருங்கள், வண்டியோட பேட்டரி மட்டுமே வச்சு நம்ம பாருங்கள், இந்தமாரி வந்து பேட்டரி சார்ஜ் இருக்கிற பேட்டரி இன்வெர்ட்டர் ட்ரிகர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, என்னன்னா இன்வெர்ட்டர் இதில் 12 வோல்ட் இல்லைனாலும் இந்த பேட்டரியில் 12 வோல்ட் இருக்குல்ல, இந்த பேட்டரியோட வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் வோல்டேஜாக எடுத்து இன்வெர்ட்டர் வந்து ஆன் ஆகிடுச்சு. அந்த பேட்டரி அதுவே தானாகவே சார்ஜ் பண்ணிவிடும். ஓகேங்களா, ஆனால் ரொம்ப நேரம் இந்த பேட்டரி நம்ம வந்து சார்ஜில் வைக்கக்கூடாது. ஓகேங்களா, இதனால் இதுக்கு சார்ஜிங் கரண்ட் 150Ah 12 வோல்ட்டு லெட் ஆசிட் பேட்டரியோட சார்ஜிங் கரண்ட் வந்து அதிகம். ஆனால் இந்த பேட்டரி 3 வோல்ட் 12 வோல்ட் லெட் ஆசிட் பேட்டரியோட சார்ஜிங் கரண்ட் கம்மி. அது இல்லாமல் இது வந்து நான் மெயின்டெனன்ஸ், இது வந்து மெயின்டெனன்ஸ் டைப் கீழே இருக்குது. ஓகேங்களா, அதனால் அப்படி வச்சுனா நம்மளோட பேட்டரி வந்து, அதாவது வண்டியோட 12 வோல்ட் லெட் ஆசிட் பேட்டரி வந்து காலி ஆகிடும். ஓகேங்களா, அதனால் ரொம்ப நேரம் அதை சார்ஜிலே போடக்கூடாது. இதுவும் வந்து ஒன்றா சார்ஜ் ஆகும். அப்படிலாம் போட்டால் அந்த பேட்டரியோட பிளேட் வந்து பல்ச்சாகிடும். அப்புறம் என்னன்னா ஒரு 600 போட்டு புது பேட்டரி தான் வாங்கி வண்டிக்கு போடணும். நம்ம வேலையை பக்காவாக முடிச்சுன்னா இப்போ பாருங்கள், நான் நெகட்டிவ் டெர்மினலையும் பாசிட்டிவ் டெர்மில் பாருங்கள். ஏன்னா டிசியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா டிசியில் வந்து சைன் வேவ் கிடையாது, டிசி வந்து டேரக்ட் கரண்ட்ன்றதால சைன் வேவே இருக்காது, அப்படின்னா ஜீரோ கிராசிங்கே இருக்காது. ஓகேங்களா, இப்போ ஷார்ட் கட் பண்ணால் ஒன்று டப்புன்னு வெடிச்சு ரொம்ப நேரம் என்னென்னா கண்டக்டர் ஃபீஸ் மாரி ஆக்ட் ஆகி கூட பிரிச்சுக்கலாம், போயிடும். அப்படி இல்லைன்னா டோட்டல் ஷார்ட் தான். ஓகேங்களா, இப்போ இந்த டெர்மில் தனியாகவும், அதாவது நெகட்டிவ் டெர்மில் தனியாகவும் பாசிட்டிவ் டெர்மில் தனியாகவும் எக்காரணம் கொண்டு ஷார்ட் ஆகக்கூடாது. ஷார்ட் ஆச்சுன்னா இந்த ஒயரே மெல்ட் ஆகும். நான் இன்வெர்ட்டர் சர்வீஸ் பண்ணும்போது ஜஸ்ட் கனெக்ஷனுக்காக இந்த மாதிரி பேட்டரி யூஸ் பண்ணும்போது அந்த ஒயர் மெல்ட் ஆகலாம் நான் பார்த்துருக்கேன். இன்வெர்ட்டரில் நான் கம்ப்ளைண்ட் இருந்து, அதுக்காக என்னென்னா இந்த பேட்டரி வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மில் ஷார்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இந்த பேட்டரி ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். கீழே இருக்கிற பேட்டரி வந்து இன்வெர்ட்டர் வந்து சார்ஜ் பண்ணுது. ஜஸ்ட் ஒரு 2way சுவிட்ச் மட்டும் மாட்டிட்டு இந்த அவுட்புட் ப்ளக் டாப் இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து நம்ம 2way சிஸ்டமாக யூஸ் பண்ணுவோம். அதாவது இன்வெர்ட்டரோட அவுட்புட் நியூட்ரல் இருக்குல்ல, சாக்கெட்லேருந்து போகிற அவுட்புட் நியூட்ரல், அந்த அவுட்புட் நியூட்ரலையும் எடுத்து நம்ம இபி நியூட்ரலோட மிங்கிள் பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா, நான் ப்ளக் டாப் வழியாக நியூட்ரல் லிங்க் ஆகாமல் நம்ம அவுட்புட் டாப் வழியாக லிங்க் ஆகிற மாதிரி 2 வழியாக லிங்கில் இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா, அவங்க நம்ம எப்பவுமே இன்வெர்ட்டரில் வந்து அப்படின்னா அதிகபட்சம் 1 ஸ்கொயர் ஒயர் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து அவுட்புட் 1.5 ஒயர் யூஸ் பண்ணுவோம். எப்பவுமே ஒயரோட ஸ்கொயர் எம்எம்மோ இல்லை ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜோ ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜில் வந்து நம்பர் குறைய கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதனால் ஒயரில் வந்து நம்மளோட இதில் சொல்கிறோம், ஸ்கொயர் மம்மில் வந்து ஸ்கொயர் மம் இன்க்ரீஸ் ஆக கண்டக்டரோட திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். திக்னஸ் இன்க்ரீஸ் ஆனால் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காகவே ரெசிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிரும். அதனால இந்த ஒயர் வழியாக தான் நம்மளுக்கு இந்த அவுட்புட்டில் கொடுக்குற 1.5 ஒயர் வழியாக தான் நம்மளுக்கு நியூட்ரல் கனெக்ட் ஆகும். இது வழியாக அவ்வளோ சீக்கிரம் கனெக்ட் ஆகாது. ஏன்னா இது 1 ஸ்கொயர் மட்டும் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்ல, அதுக்காக தான் நான் எப்பவுமே அப்படி வயரிங் பண்ணுவேன். அது இல்லாமல் 2way சுவிட்ச் எதுக்குன்னா, இன்கேஸ் எதனா ஒரு ஃபால்ட்டுனா இன்வெர்ட்டரில் ஹவுஸில் வந்துட்டு ஜஸ்ட் இதை பாருங்கள், அதை போட்டுருக்காங்க பாருங்கள், 2way சுவிட்சோட பொசிஷனை மேலே போட்டால் இந்த 2way சுவிட்சோட பொசிஷன் இருக்குல்ல, இந்த 2way சுவிட்சோட பொசிஷனை வந்து மேலே போட்டால் இது வந்து இபி, கீழே போட்டால் யூபிஎஸ். ஓகேங்களா, இந்த மைக்ரோடெக் இன்வெர்ட்டருக்கு ஏற்கனவே ஒருத்தர் போட்டிருக்காரு. ஓகேங்களா, ஆனால் இதுக்கு போடாமல் விட்டார். ஏன்னா இப்போ நம்ம அதுக்கும் போடுறோம். அவுட்புட்டுக்கான வந்து ஒரே ஒரு இது வச்சிருக்காரு, மீன்ஸ் அவுட்புட் சாக்கெட் வச்சிருக்காரு. பக்கத்துலேயே ஒரு 2way சுவிட்ச் இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். அதுமாதிரி வைக்கல. ஆனால் நம்ம வயரிங் பண்ணால் எப்போ பக்கத்தில் வந்து ஒரு பிரேக்கரும் வைப்போம், அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு பிரேக்கரு. எனக்கு என்னென்னா சில பேர் பண்ணுறீங்க, ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. எலக்ட்ரிஷியன் டெக்னீஷியன்லாம் இன்வெர்ட்டரோட ரேஞ்ச் வந்து 1 kVA தான் இருக்கும். ஓகேங்களா, 1 kVA மேக்ஸிமம் கரண்ட் ரேட்டிங் 4.5 amps தான் மேக்ஸிமாவே. அந்த இன்வெர்ட்டர் ஃபுல் லோடு பண்ணால் எந்த இன்வெர்ட்டரையும் ஃபுல் லோடு பண்ண முடியாது. ஃபுல் லோடு ஆச்சுனாலே ட்ரிப் ஆகிடும் இன்வெர்ட்டர் தானே. பேக் சைடில் இருக்கிற ஃபீஸோ எனிதிங் எம்சிபியோ இல்லை ரீசெட் சுவிட்ச் மாரி இருக்கிற எம்சிபியோ ட்ரிப் ஆகிடும். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 amps ஃபீஸ். ஓகேங்களா,
அப்படின்னா மார்க்கெட்டில் அதிகபட்சம் கிட்ட என்ன எம்சிபி கிடைக்கும்? 6 ஆம்ஸ் தான் கிடைக்கும் சுவிட்ச் டைப்போ, இல்லை வந்து நார்மல் டிபியில் வைக்கிற நார்மல் எம்சிபியோ, இல்லை மாடுலர் எம்சிபி, அதாவது மாடுலர் மினி எம்சிபியோ 6 ஆம்ஸ் வரைக்கும் கிடைக்கும். அதுதான் நம்ம போடணும். அதை விட்டு சில பேர் 16 ஆம்ஸ், 20 ஆம்ஸ், 10 ஆம்ஸ்னு போடுறாங்க. அப்போனால அவுட்புட்டில் எதாவது ஃபால்ட்னா நம்மளுக்கு வந்து எம்சிபி இருப்பாங்க, இங்கே இன்வெர்ட்டரில் ஃபீஸ் போயிடும், இல்லை டிசிசிலே போர்டில் ஃபீஸ் போகும். சின்ன கம்ப்ளைண்ட் ஒரு எம்சிபி கரண்ட் ரேட்டிங்லாம் போட மாட்டாங்க. ஏன் அப்படி தப்பு பண்ணுறாங்கன்னு எனக்கும் தெரியல. இந்த இடத்துல அவுட்புட்டில் எப்போ எம்சிபி போட்டாலும் டிபியில் போட்டாலும் சில பேர் டிபியில் வச்சுருக்கோம், இன்வெர்ட்டர் வைக்காமல். என்னை பொறுத்த வரைக்கும் 1 kV இன்வெர்ட்டர் போகிறனா 6 ஆம்ஸ் எம்சிபி தான். ஏன்னா எனக்கு இன்வெர்ட்டர் தான் சேஃப்டியாக இருக்கணும். அப்படிங்களா, எனக்கு வந்து லோடு ட்ரிப்பாங்க ஓடக்கூடாது. ஃபுல் லோட் ஆக தான் இன்வெர்ட்டர் ட்ரிப் ஆகிடணும். ஓகேங்களா, அதனால் நான் 6 ஆம்ஸ் எம்சிபி தான் போடுவேன். யாரும் என்ன சொன்னாலும் நான் யோசிக்கவே மாட்டேன். சைட்டில் எங்கள் பசங்களே சொல்லுவாங்க, ஏன்னா 6 ஆம்ஸ் எம்சிபி போகிறேன், 10 இல்லை 16 போனேன். நான் சொல்கிறத மட்டும் செய்யணும்னு சொல்லி தான் 6 ஆம்ஸ் தான் போடுவேன் எப்போவுமே. ஓகேங்களா, ஏன்னா மார்க்கெட்டில் ரெகுலராக கிடைக்கிறது 6 கிடைக்கும். லைட்டிங்கோட ஃபுல்லாகவே 6 தான். ஓகேங்களா, 6 ஆம்ஸ் எம்சிபி தான் போடுவேன். ஏன்னா இன்வெர்ட்டரோட சேஃப்டிக்காக. இன்வெர்ட்டரோட ஃபுல் லோடு கண்டு 4.5 ஆம்ஸுக்குள்ளே தான் இருக்குது. 6 அதிகம்ன்றேன். நான் வந்து இன்னும் 1.5 ஆம்ஸ் கூட வச்சு தான் போடுறேன். அதனால் நான் பண்ணால் எப்போயும் 1 kV வரைக்கும் 6 ஆம்ஸ் எம்சிபி தான் போடுவேன். இல்லை ஆன்லைன் யூபிஎஸ் இல்லை சோலார் யூபிஎஸ் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ரேஞ்சை பொறுத்து எம்சிபியோட ரேட்டிங் பார்த்து 2.5 kV நான் அதுக்கேற்ற மாதிரி எம்சிபி போடுவேன், இல்லை 5 kV நான் அதுக்கேற்ற மாதிரி எம்சிபி போடுவேன். இதுமாரி பார்த்து போடுங்க. ஓகேங்களா, இதனால் என்னோட ஜென்ரல் சஜஷனாக தான் நான் சொல்கிறேன். இந்தமாரி பார்த்து போடுங்க, வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. அதேமாதிரி என்னென்னா 2 இன்வெர்ட்டர் வைக்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெர்ட்டர் ஒரு 12 வோல்ட் சிஸ்டமு, இன்னொரு இன்வெர்ட்டர் வந்து ஒரு 12 வோல்ட் சிஸ்டம். இந்த அக்யூவும் இந்த வேர்ல்ஃபுல் இன்வெர்ட்டரும் ஒரு 12 வோல்ட் சிஸ்டம். இந்த மைக்ரோடெக் இந்த எக்ஸைட் வந்து ஒரு 12 வோல்ட் சிஸ்டம். ஓகேங்களா, பேட்டரியோட ரேஞ்ச் வந்து 150 Ah டால் டியூப்லர். ஓகேங்களா, லெட் ஆசிட் பேட்டரி 150 Ah. அதாவது வந்து பாசிட்டிவ் பிளேட்டாக லெட் பெராக்சைடு, நெகட்டிவ் பிளேட்டாக ஸ்பான்சிலிட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இதில் இருக்கிற எலக்ட்ரோலைட் பார்த்தீங்கன்னா டைலூட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட், அதாவது நீர்த்த கந்தக அமிலம். நீர்த்த கந்தக அமிலம். அதோட வேதியியல் வாய்ப்பாடு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா H2SO4. ஒரு 2 ஹைட்ரஜன் அணுவும் ஒரு சல்ஃபர் அணுவும் 2 ஆக்சிஜன் அணுவும் இருக்குன்னு H2SO4 டைலூட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகேங்களா, இது என்னென்னா அதேமாரி என்னென்னா இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற துணி, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சொன்னத்துக்கு யூஸ் பண்ணுற நைஃபு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வேலையை முடிச்சுக்கிட்டு இந்த பாருங்கள், நான் பாருங்கள் துணியை ஃபுல்லாக தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க. ஒரு கவரில் போட்டு கஸ்டமர்கிட்ட கொடுக்க மாட்டோம். போகும்போது நானே கொண்டு போய் பர்சனலாக குப்பத்தொட்டில் போட்டு போய்டும். அதேமாதிரி இந்த வேஸ்ட்டு பொருள்லாம் இருக்குல்ல, இதுக்கு யூஸ் பண்ண பொருள், இப்போ இதுக்கு யூஸ் பண்ண இந்த பழைய இந்த டெர்மில் போன கவர்லாம் இருக்குல்ல, இந்த கவர்லாம் என்ன பண்ணோம்னா போகும்போது குப்பத்தொட்டில் போட்டு போயிடும். அதெல்லாம் எதுவுமே வைக்க மாட்டோம். ஓகேங்களா, இந்த மூடியை என்ன பண்ணுறோம், திருப்பி நம்ம புனல் மாரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த வாட்டர் கட் பண்ண மாட்டோம்னா அது கீழே நம்ம வச்சிடறோம். ஓகேங்களா, வேணா எடுத்து வரவங்க யாராக இருந்தாலும் புனல் தேவைன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா, முடிஞ்சு போச்சு வேலை. இதெல்லாம் நம்ம எடுத்து போய் போட்டுருவோம். ஓகேங்களா, அதேமாரி என்னென்னா பேட்டரி டெர்மில் க்ளீன் பண்ணுறதுக்கு நார்மல் டிஸ்டில்டு வாட்டர் கொஞ்சம் இருக்குன்னா அதை கூட ஊற்றி துணி வச்சு தேய்ச்சா கூட அந்த அழுக்கு வந்துடும். ஓகேங்களா, இல்லைனா பேக்கிங் சோடா போட்டு தண்ணியில் கலக்கிட்டு நான் ஊற்றி அந்த டெர்மில் க்ளீன் பண்ணாலும் வந்துடும். ஓகேங்களா, அதனால் நான் பேக்கிங் சோடா போட்டு தண்ணி ஊற்றி தான் க்ளீன் பண்ணேன். அந்த பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மிலும் சரி, இந்த பேட்டரியோட நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் டெர்மிலும் சரி. ஓகேங்களா, க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் ஆகும்போது இந்த இடத்துல இருக்கிற பேக்கப் குறையாது, பேட்டரி அதிக சார்ஜிங் கரண்ட் எடுத்துக்காது. அதனால் சார்ஜிங் கரண்ட் அதிகமாக எடுத்துச்சுன்னா நமக்கு கரண்ட் பில் அதிகமாக தானே வரும். அதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா, அப்போ வேலையை முடிச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த இன்வெர்ட்டர் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. இதில் எதனா குறை இருந்தால் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். திரும்ப சொல்கிறேன், இன்கேஸ் உங்களுக்கு வந்து யூபிஎஸோட பேட்டரி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு, உங்கள்கிட்ட வண்டி இருக்குது, பேட்டரி பவர் வந்துடுச்சு, நார்மலாக நீங்கள் ஆன் பண்ணோன்னா உங்கள் வண்டியோட பேட்டரி கழட்டி ஒரு 3Ah 5Ah வண்டியோட பேட்டரி 12 வோல்ட் பேட்டரி கழட்டி இந்த 12 வோல்ட் பேட்டரி பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக, ஓகேங்களா, கரெக்டாக பேரல் பண்ணுங்கள். இது ஒரு 12, இது ஒரு 12, 12 + 12 12 தான் இருக்கும். ஓகேங்களா, இது பேரல் கனெக்ஷன். அதனால் என்னென்னா 12 + 12 கூட சொல்லக்கூடாது. ஓகேங்களா, பேரல் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் அதே தான் இருக்கும். அது 12 வோல்ட் பேட்டரினா 12 வோல்ட் சிஸ்டமாக தான் இருக்கும். கரண்ட் ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இதில் கரண்ட் ரேட்டிங் நம்ம கணக்கு வைக்கக்கூடாது. ஓகேங்களா, நம்ம ஜஸ்ட் ட்ரிகர் பண்ணதுக்காக தான் ஆன் பண்ண போகிறோம். ட்ரிகர் பண்ணி இன்வெர்ட்டர் வழியாக பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்காக நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, இதுவே நீங்கள் டெர்மில் மாற்றி கனெக்ட் பண்ணிங்கன்னா நான் ஷார்ட் ஆகிடும். அதையும் இப்போ சொல்லிட்டேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணி இந்த பேட்டரி காலிங்க. அதனால் பாசிட்டிவ்க்கு வந்து ரெக்டர் ஒயர் போட்டுங்க உங்களுக்கு, இல்லை ஒயர் கிடையாது. பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு கொண்டு போய் கனெக்ட் பண்ணிவிடுங்க ஒயர் எடுத்து போய், அடுத்து நெகட்டிவ் போட்டு நெகட்டிவ் கனெக்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி என்னென்னா ஒயரை கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்னா இன்வெர்ட்டர் ஆன பிறகு இந்த வண்டி பேட்டரோட ஒயரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக போல்நெட்டில் கனெக்ட் பண்ணாமல் ஜஸ்ட் இந்த போல்டோட தலையில் வச்சு முறிக்கிங்க, இல்லை இந்த இடத்துல கூட வச்சு முறிக்கிங்க. ஓகேங்களா, வேறு எதுவும் படத்தில் ஓகேங்களா, நம்மளோட வேலையை ஃபுல்லாக முடிச்சிடும். இங்கே 2A சுவிட்ச் போட்டு நம்மளோட வேலை முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா, அதேமாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். அதுமாதிரி எப்படின்னா அவுட்புட்டில் வந்து நிறைய பேர் வந்து சிங்கிள் ஒயர் போடுறீங்க, 2 ஒயர் போடுங்க. அவுட்புட் நியூட்ரலையும் எடுத்து கொடுங்க. ஓகேங்களா, ஏன் நியூட்ரல் எடுத்து கொடுக்க சொல்கிறேன்னா, நம்ம போடுற ஒயரோட ஸ்கொயர் உங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா அது இன்புட் சப்ளை ஒயரை பார்த்தா நம்மளோட போடுற ஒயரோட ஸ்கொயர் 1.5 ஸ்கொயர் இன்புட் ஒயர்னா இன்புட் கேபிள் நம்ம 2.5 போடுறோம்னா அதோட அவுட்புட்டோட ரெசிஸ்டன்ஸ் ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்கும். அது வழியாக நியூட்ரல் கனெக்ட் ஆகும். அந்த பிளக் டாப் மெல்ட் ஆகாது. ஓகேங்களா, அதே மாதிரி பிளக் டாப் உருவிட்டு நம்ம மெயின்டெனன்ஸ் பார்த்தா அவுட்புட் வழியாக லோடு பவர் சப்ளை போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, நம்ம இன்வெர்ட்டர் ஆஃப் பண்ணலாம். ஆனால் எப்போவுமே என்ன பண்ணுன்னா ஒரு சிஸ்டத்தில் வேலை செய்யுங்கன்னா அந்த சிஸ்டத்தை மொத்தமாக ஷட் டவுன் பண்ணுங்கள். ஓகேங்களா, அவங்க பவர் இருக்குன்றாங்க இல்லைன்றாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தேவை. அந்த வீட்டோட மொட்டை
இப்போ இந்த எக்யூப்மெண்ட் இருந்தால் அந்த எக்யூப்மெண்ட் முதல்ல பவர் சப்ளை வந்து ஐசோலேட் பண்ணிவிட்டு இது ஒரு பேக்கப் எக்யூப்மெண்ட். இதோட பேக்கப் பவர் சப்ளை ஆஃப் பண்ணிட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மில் கைட்டி விட்டு நீங்கள் மெயின்டெனன்ஸ் பாருங்கள். ஓகேங்களா? இல்லை நான் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னாலும் நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸோட நாட்களை வச்சு நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது பார்த்து சேஃப்டியாக மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள். சேஃப்டி இஸ் மோர் தென் இம்பார்ட்டன்ட்டு. எவ்வளோ சேஃப்டியாக வேலை செய்ய முடியுதோ அவ்வளோ சேஃப்டியாக வேலை செய்யுங்க. அதேமாதிரி இது வந்து டைலூட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் இருந்தாலும் அந்த வேலை செஞ்சு கையை கழுவுங்க. சோப்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதோ இன்னைக்கு ஒரு தண்ணி குடிக்கிறதோ அதெல்லாம் பண்ணுங்கள். இல்லை கண்ணுக்கு கையை வச்சுன்னு கண்ணுக்கு கபகபன்னு எரியும். எனக்கு இந்த இதெல்லாம் இருக்குது, இந்த அனுபவம்லாம் இருக்குது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக வேலை செய்யுங்க. ஓகேங்களா? அதேமாதிரி டெர்மல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பெட்ரோலியம் ஜெல் வந்து தனியாக வாங்கி அப்ளை பண்ணுங்கள். இல்லை வேக்சின் வாங்கி கூட அப்ளை பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? நம்ம பேட்டரி டெர்மினல் கொடுத்துக்கலாம். நம்ம பேட்டரி லைஃப் இன்வெர்டர் லைஃப் வரும். சார்ஜிங் கரண்ட் கம்மியாக இருக்கும், டிஸ்சார்ஜிங் கரண்ட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நம்மளுக்கு என்னன்னா அந்த சிஸ்டத்தோட அதிகபட்ச எஃபிஷியன்சியை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சிஸ்டத்தோட எஃபிஷியன்சி கம்மியாக நம்ம கொடுக்குற பவர் லாஸ் தான் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? எந்த ஒரு சிஸ்டத்தோட வினைத்திறன் அதாவது எஃபிஷியன்சி அதிகமாக இருந்தால் தான் நம்ம அதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கணும் அர்த்தம். முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக யூஸ் பண்ணுங்கள்.